கோவை மாவட்டத்தில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாடிவயல் யானைகள் முகாம் புனரமைக்கப்பட்டுள்ளதை வன உயிரின சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வரவேற்றுள்ளனர். கோவை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள தொண்டாமுத்தூர், ஆலாந்துறை, தடாகம் உள்ளிட்ட வனப்பகுதிகளில் காட்டு யானைகள் அதிக அளவு உலாவுகின்றன. அவ்வப்போது அந்த யானைகள் வனப்பகுதியை விட்டு வெளியேறி விளைநிலங்களை சேதப்படுத்துவதோடு மனிதர்களை தாக்கும் சூழல் ஏற்படுகிறது. அதை தடுக்க கும்கி யானைகள் அழைத்து வரப்படுகின்றன. அவை பெரும்பாலும் முதுமலை யானைகள் காப்பகம் அல்லது டாப் ஸ்லிப் யானைகள் முகாமில் இருந்து அழைத்து வரப்படுவது வழக்கம். இந்நிலையில் நவீன வசதிகளுடன் புனரமைக்கப்பட்ட சாடிவயல் யானைகள் முகாமை கடந்த டிசம்பர் மாதம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். வனப்பகுதியை விட்டு வெளியேறும் காட்டு யானைகளை விரட்டவும் காலதாமதத்தை தவிர்க்கவும் டாப் ஸ்லிப்பில் இருந்து 2 யானைகள் சாடிவயல் முகாமிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளன. பொதுவாக பழக்கப்பட்ட எல்லா யானைகளையும் குங்கி யானைகள் என்று அழைக்க மாட்டோம். பழக்கப்பட்ட யானைகளில் ஆண் யானைகள், தந்தமுடைய ஆண் யானைகள் எவையெல்லாம் பாகனுடைய கட்டளைக்கேற்று எந்த விதமான தயக்கமும் இன்றி தாங்கள் அடக்க வேண்டிய அல்லது ஒரு இடத்திற்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்ப வேண்டிய காட்டு யானைகளை எதிர்கொள்கின்றதோ, அச்சமின்றி எதிர்கொள்கிறதோ அந்த யானைகளை தான் கும்கி யானைகள் என்கிறோம். அந்த கும்கி யானைகள் இப்படி காட்டுக்கு யானைகளை வழிநடத்துகிற போது, காட்டு யானைகளை வழிநடத்துகிற போது தேவைப்படுகிறது. 50 ஏக்கர் பரப்பளவு கொண்ட சாடிவயல் யானைகள் முகாமில் யானைகளுக்கான புதிய ஷெட், சிறிய குட்டைகள், யானைகள் குளிப்பதற்கான ஷவர், தண்ணீர் வசதி, கண்காணிப்பு கேமராக்கள், பாகன்கள் தங்கும் விடுதி, முகாமை சுற்றி அகழி, மின்வேலி உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளன. கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு தற்போது சாடிவயல் பகுதியில் தமிழ்நாடு அரசால் துவங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த யானைகள் முகாம் அப்படின்றது பல்வேறு வசதிகளுடன், யானைகளுக்கும் தேவையான பல்வேறு வசதிகள் மட்டுமல்லாமல் யானைகளை பராமரிக்கக்கூடிய பாகன்களுக்கும் தேவையான வசதிகளை செஞ்சுருக்காங்க. இது பொதுமக்கள் மட்டும் இல்லை, வன உயிரின ஆர்வலர் என அனைத்து தரப்பு மக்களிடமும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்குன்னே சொல்லலாம். சன் செய்திகளுக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் நித்தினுடன் செய்தியாளர் தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.